வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலகிராமை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் டெலகிராமை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஹோமை கிளிக் பண்ண போகிறீங்க. அதில் ஒரு வெப்சைட் இருக்கும், அதை விசிட் பண்ண போகிறீங்க. அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி மூலியமாக உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வருது. 2 இதில் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அதை பார்க்கலாம் டீப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக வீடியோக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கு கிளிக் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. இந்த குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ஜென்ரலாக சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். 2 உங்களுக்கு ஏர்னிங்ஸ் மெத்தடை சொல்லித்தரேன். பிடிசி கிளிக் பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இசட்இசி கிளிக் பாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம். 2மே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ நான் ஒரு ப்ரொசீஜரை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். 2மே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பிளாகரில் இருக்குது, செக் பண்ணிக்கங்க. இதில் பண்ணக்கூடிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இது பாட் குரூப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் மெசேஜ் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேலன்ஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதுவரை எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அதோட பேலன்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்புறம் மெனுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு இருக்கும். மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா விசிட் சைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்புறம் ரெஃபரல்ஸ், நீங்கள் உங்களுக்கு ரெஃபரலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஓகேவா? ஸோ ஆனால் பெரிய அளவில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 17 பேரை ரெஃபர் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு அது வேஸ்ட் தான். ஸோ இருந்தாலும் ஒரு ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விசிட் சைட்ஸு, மெசேஜ் பாட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதில் ஜென்ரலாக விசிட் சைட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் கோ டு வெப்சைட்டுன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு லிங்க் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட குரோம் ப்ரௌசரோ நீங்கள் என்ன ப்ரௌசரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் ஆகி ஒரு வெப்சைட்டை விசிட் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கரன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 செகண்ட் இதில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது நீங்கள் 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டிங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதோ பாருங்கள் வந்துருச்சா? ஸோ நம்ம இப்போ பேக் வந்துட வேண்டியதான். இப்போ நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். மேலே எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்கிறது காட்டிடும். ஸோ அதேமாரி மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ டு வெப்சைட் அப்படிங்கிறது இதில் வந்து லேக்ஸு கணக்கு மேலே வெப்சைட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்ட் டைமாகவும் பண்ணாதீங்க, ஃபுல் டைமாகவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுங்கள். பிட்காயினை சூஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கேஸை வந்து பார்த்திங்கன்னா அதாவது யார்ட்டையுமே இருக்காது வாலெட்டு. பிட்காயின் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 2தோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். பேலன்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஓகே, ஏதோ பாருங்கள். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பேலன்ஸ் வந்துங்க பார்த்திங்கன்னா 3334 ரூபா இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த 2 வெப்சைட்டை விசிட் பண்ணதுனால ஸோ இது வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 2 வெப்சைட்டை விசிட் பண்ணியாச்சு. இப்போ வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. 0.0035 சிக் இருந்தால் தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். பிட்காயினும் அப்படி தான். ஸோ இந்த கண்டிஷனை இல்லாமல் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. இது எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணல. நான் என்னோடய பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிஸ்னஸையும் ப்ரொமோட் பண்ணலாம். அதையும் எப்படி அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸை கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வித்ட்ரா செக்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துடும். ஸோ இதேமாரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், இசட்கேஸோட அட்ரஸ், இப்போ நீங்கள் பிட்காயினை வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா பிட்காயினோட அட்ரஸ்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா இசட்கேஸை வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா அதோட அட்ரஸ்ஸு. ஸோ 2மே எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். நான் காயின் பேஸ் இது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது வாலெட்டு நான் வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இசட்கேஸோட இது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணி எடுத்தாந்து நீங்கள் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிட வேண்டியதான். என்ட்ரு அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட வேண்டியதான். ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா 0.0035
இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்லையும் வித்ட்ரா பண்ண முடியும், இந்த இசட் கேஷ்லையும் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துற வேண்டியதான். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்லிடுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதே செக்ஷனில் மெசேஜ் ஆப்ஷன் செக்ஷன்லேயே மை ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா மை ஆட்ஸ்ன்னு இருக்கும். அந்த மை ஆட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல்ரெடி ஏதாச்சும் ஆட் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி ஆட் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பட்ஜெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 0.0 158982 சிக்கு கேஷை வச்சுருந்தேன் நேற்று. ஸோ அதை நான் ஆடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 204 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு 204 பேர் பார்த்துருக்காங்க. அதை மாதிரி எப்படி உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நியூ ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, மை ஆட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஆடுன்னு இருக்கும், இல்லை ஆல்ரெடி மை ஆட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நியூ ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு ஆடை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட சைட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ண விரும்புறீங்களா, இல்லை ஏதாச்சும் டெலகிராம் குரூப் இல்லைனா ஏதாச்சும் ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்குறீங்க. எப்பயுமே லிங்க்கை சூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, இப்போ அமேசான் லிங்காக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸ் பேஜாக இருந்தாலும் சரி தான், அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒன்று சொல்லி காட்டுறேன். www.youtube.com/Athi4Tech, அதாவது நம்மளோட பேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்லி காமிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு இது தான், நான் இதை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் யூடியூப்லேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு போயிட்டுருக்கு. நான் இருந்தாலும் சும்மா உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். இப்போ அடுத்து வந்து டைட்டில், என்ன டைட்டில்னு கேட்டிருக்காங்க. டைட்டில் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். Athi4Tech யூடியூப் சேனல் அப்படிங்கிறத மாரி நம்ம டைட்டில் கொடுத்துப்போம். அதே மாதிரி நீங்கள் என்ன டைட்டில், கரெக்டான டைட்டில் கொடுங்க, கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. டிஸ்கிரிப்ஷன் இப்போ நீங்கள் ஒரு இமேஜ், அதாவது ஒரு என்ன ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை வந்து கரெக்டாக 180 லெட்டருக்குள்ளே கேரக்டருக்குள்ளே நீங்கள் கரெக்டாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சைட்டை விசிட் பண்ணுறவங்களுக்கு என்ன சைட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஓகேவா. அடுத்து போனோகிராஃபி, இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லான்னு கேட்டிருக்காங்க. நான் எந்த ஒரு இதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ அதை நோ கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஒரு ஆடியன்ஸை மட்டும் தான் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, இல்லை எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துட்டேன். எவ்வளோ கேஷ் நீங்கள் மினிமம் ஒரு கிளிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் மினிமம் கொடுத்துட்டேன், ஸ்லோவஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸ்லோவஸ்ட்டே நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தோணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது ஆக்டிவேட் ஆனது இப்போ நம்ம இதுவரை சம்பாதிச்ச காசை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் நிறைய பேர் பார்த்து இப்போ அந்த காசுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆகிடும். நான் அதனால் டிசபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பேலன்ஸ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ வச்சுருந்தோம், 3900 சிக் கேஷ் வச்சுருந்தோமா. ஸோ நம்ம இப்போ தான் கொடுத்தோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், 108 சிக் கேஷ்க்கு வந்துட்டு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஆடு போட்டோங்களா, அந்த ஆடு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷ்லேருந்து எடுத்து உங்களுக்கு பிஸ்னஸ் பேஜை வந்து ப்ரொமோட் பண்ண ஆயிடுச்சு. ஸோ இதேமாரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.